வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் வணக்கங்க. கந்த சஷ்டி விரதத்தோட 4 நாளையும் நல்லபடியாக சிறப்பாக விரதம் இருந்து நிறைவு பண்ணியாச்சு. இப்போது 5வது நாளை ஆனந்தமாக நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. எத்தனை தடங்கள் வந்தாலும் மனம் தளராமல் முருகன் மேலே நம்பிக்கையோட விரதம் இருங்க. எந்த மாதிரியான விரதத்தை ஆரம்பிச்சிங்களோ அதையே 7 நாளையும் முழுமையாக இருங்க. இடையில் பீரியட்ஸ் வந்துருச்சு, வேறு ஏதாவது தடங்கள் அப்படின்னா விரதத்தை விடணும்னு அவசியம் இல்லைங்க. பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா விளக்கேற்றி பூஜை தான் பண்ண முடியாது. மற்றபடி எப்பவும் போல் மந்திரம் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் பாடல்களை படிக்கலாம், மனசார முருகனை வேண்டிக்குங்க. உங்களோட கோரிக்கைகளை வேண்டுதல்களை நிச்சயமாக முருகன் நிறைவேற்றுவார். நாளைக்கு 5ஆம் நாள் வேல் வழிபாடு பண்ணுங்கங்க. சூரசம்ஹாரத்துக்கு முதல் நாள் சிக்கலில் வால் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட முருகன் வேல் வாங்குவார். அதோட அவரோட தாயார்கிட்ட வேல் வாங்குவார். அம்மனோட சக்தி வாய்ந்த வேலை வாங்கி 6வது நாள் சூரபத்மனை முருகன் வதம் பண்ணுவார். முருகனோட திருக்கை வேலுக்கு ரொம்ப சக்தி இருக்குங்க. வேல் இருந்துச்சுன்னா வீட்டில் அபிஷேகம் பண்ணுங்க. வீட்டில் வேல் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, பூஜை ரூமில் சுவரில் வேல் வரைஞ்சிக்கோங்க. எப்படி வேல் வரையணும் அப்படின்னா, சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர் கலந்து வேலை வரைஞ்சிக்குங்க. அப்படி வேல் வரைய முடியலை, இடம் இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 4 முனையிலையும் மஞ்சள் தடவி மஞ்சள் போட்டு வச்சுட்டு நடுவில் வேல் வரைங்க. வேல் வரைஞ்சி நடுவில் அந்த வேலில் பட்டை போட்டு விபூதி பட்டை போட்டு சந்தன குங்குமம் வச்சு வேல்மாறல் படிங்க, வேல் விருத்தம், இல்லைன்னா 108 வேல் போற்றி, இப்படி உங்களுக்கு எந்த பாடல் வேல் பற்றி தெரியுமோ அதை படிக்கலாம். பால் பழம் அப்படி இல்லைன்னா தேன், தினை மாவு என்ன கிடைக்குதோ அதை வச்சு எளிமையான முறையில் நெய்வேத்தியம் வச்சுக்குங்க. நல்லபடியாக மனசார முருகனை வேண்டிக்கோங்க. உங்கள் எல்லாரோட வேண்டுதல்களையும் முருகன் மிக விரைவில் நிறைவேற்றுவார். வேல் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வழிபாடு. நிறைய பேர் இந்த தடவை கந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க. அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய பேர் மிளகு விரதம் இருக்காங்க, கடுமையான விரதங்கள் இருக்கிறாங்க, மௌன விரதம் இருக்கிறாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் முருகனோட கருணை கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களோட எல்லா கோரிக்கைகளையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் போன வருஷம் விரதம் இருந்தேன், ஆனால் என்னோடய வேண்டுதல் நிறைவேறலை, அதனால நான் இந்த தடவை இருக்கலை அப்படின்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தொடர்ந்து விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களை முருகன் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார். இப்போ குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க, போன வருஷம் நான் விரதம் இருந்தேன், 2 வருஷமாக விரதம் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வேண்டுதல் எதுவும் அந்த வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக இந்த வருஷம் நான் விரதம் இருக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி இல்லை. முருகனுக்கு தெரியும், நம்மளோட அப்பன் அவருக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. கால தாமதமானாலும் தரமானதாக இருக்கும். நம்ம அவர் கொடுக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக, அப்பா லேட்டானாலும் பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல முருகனை மாதிரி குழந்தை அவரே பிறந்திருக்காரு அப்படிங்கிற சந்தோஷப்படுற லெவலுக்கு அவர் கொடுப்பாருங்க. அதனால் மனம் தளராமல் நம்பிக்கையோட முருகன் மேலே வைக்கிற நம்பிக்கையை 1% கூட குறைச்சிக்காதீங்க. முருகன் மேலே நம்பிக்கையை வச்சு விரதம் இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னா, இப்போது டேப்லெட்லாம் எடுத்துக்கிறோம், உடம்பு சரியில்லை, 6 நாளும் எங்களால் விரதம் இருக்க முடியாது, 5 நாள் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இப்போ 1 நாள் விரதம் இருக்கலாம். அவங்க உடம்பு 1 நாள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம். இப்போ முருகன் நம்ம பட்டினியாக தான் இருக்கணும், நீ பட்டினியாக இருந்து விரதம் இரு அப்படின்னு அவர் சொல்லலை. நம்ம தான் நம்மளோட வேண்டுதலை, நான் இந்த மாதிரி ஒரு முறையில் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தான் வேண்டிக்கிறோம். அப்போது குழந்தைங்கள்லாம் அடம் பிடிப்பாங்கல்ல, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க. அது மாதிரி தான் நம்மளும் நம்மளோட அப்பான்கிட்ட என்ன எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்க, நீங்கள் நிறைவேற்றி கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம்னு இல்லை, ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இது வேணும், நீ கொடுக்கணும், நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு உரிமையாக பிடிவாதத்தோட
இந்த முறையில் விரதம் இருக்கிறது அதுதான் வந்து பட்டினியாக இருக்கிறது. ஒரு வேளை உணவு, பால் பழ விரதம் அப்படின்னு நம்ம உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கிறோம். இது முடியாதவங்க வந்து கண்டிப்பாக இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடியுது, ஒரு நாள் இருக்க முடியும் அப்படின்னா அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்குன்னு 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்குன்னு விரதம் இருக்கலாம். அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.